நேத்து வரைக்கும் உன் உயிர் நண்பனா இருந்த மேத்யூஸ் இப்ப எனக்கு நண்பன். என்ன பால், எவ்வளவோ போராடி பாத்திய, என்ன சாதிச்ச? இப்ப அடி வாங்க உட்கார்ந்திருக்க. நான் பல பேரை பலவிதமா சித்திரவதை பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா முதல் தடவையா ஒன்ன ரொம்ப புதுமையான முறையில சித்திரவதை பண்ண. இந்த சித்திரவதைய தாங்கிக்க கூடிய அளவுக்கு மன தைரியமும் பொறுமையும் உங்ககிட்ட இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுக்கப்புறம் நீ உயிர் வாழ்ந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். ஒரே ஒரு கேள்விதான், அதுக்கு பதில் சொல்லிட்டா உனக்கு நல்லது. எனக்கு அந்த பணம் வேணும். மரியாதையா பாஸ்வேர்டை சொல்லிடு. அவளை சித்திரவதை செய்யாம நான் விட்டுறேன். சொல்லு, இல்ல நான் உன் கண்ணு முன்னாடியே நான் அவளை வெட்டி போட்டுடுவேன். நான் என்னதான் செஞ்சாலும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன்ல? சொல்ல மாட்டேன். எனக்கு வேற வழி இல்லை. இதுக்கு மேலே நான் உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். நான் பணத்தை கொடுத்துறேன். நான் சொன்ன மாதிரி உன் பணத்தை கொடுத்துறேன். ஒன்னு மாதிரி நம்பிக்கை துரோகியை விட்டு வைக்கிறது எங்க அமைப்புக்கு ஆபத்து. Sveglio. Francesco. Il dosaggio di lei. Vespa. 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 Madison, my mother. Madison, my mother. நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன்.
ஏதாவது புரிஞ்சுதா? என்ன? உங்க 2 பேரையும் ஏன் அவங்க உயிரோட விட்டாங்க? வெஸ்பரிங்க தூங்குறா. அவ தூங்கலன்னா அவ தான் இதை கொண்டு வந்து கொடுத்துருப்பா. எல்லாரையும் கொன்னவங்க உங்களையும் அவளையும் உயிரோட விட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? இது மூலமா யாரோ நமக்கு எதையோ சொல்ல விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுதா? தெரியாது. ஷேம். இந்தாங்க குடிங்க. நமக்கு பயன்படுற மாதிரி வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா? நமக்கா ம். இல்ல உனக்கா? ஹலோ. ஹலோ. என்ன பார்க்குற? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம அவன் பிடியிலிருந்து தப்பிச்சு வருவோங்கிற நம்பிக்கையே இல்லாம இருந்தேன். கடவுள் தான் நம்மளை காப்பாத்தினாரு. நாம் அன்னைக்கு பேசுனதை பத்தி நீ என்ன முடிவெடுத்திருக்க? முடிவெடுக்க என்ன இருக்கு? நான் இனி உனக்கு தான் சொந்தம். நிஜமாவா? ஆமா. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எனக்கு இருக்கு. உனக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? எதனால அப்படி சொல்றீங்க ஜேம்ஸ்? என்னை பார்த்த உடனே என்னோட கணிப்பு தப்புன்னு சொன்னேன். நான் ஆட்டத்தில் ஜெயிக்க மாட்டேன்னு சந்தேகப்பட்டேன். அப்புறம் என்னை நம்பி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நான் தான் உங்களை நம்புறேன்னு சொல்றேனே. ஆபத்தான கட்டங்களை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தானே. ஹலோ. எதிர்பார்த்தது வந்துடுச்சு. ஓ மிஸ்டர் மெண்டல், வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப அவசரமா வந்தேன். ஏன்னா 600 கோடிங்கிறது ஒரு சின்ன தொகை இல்லையே. பெட்டி சின்னதா இருக்கு. பணத்தை பின்னாடி கொண்டு வராங்களா? ஜோக் அடிக்கிறீங்களா? தயவு செஞ்சு நீங்க இதுல அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்றீங்களா? இப்ப பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. அதையும் நீயே பண்ணு. நீங்க சொன்னதானே எனக்கு தெரியும். VES